எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் கறி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் இது எலும்போடு சேர்ந்து தான் நம்ம மட்டன் கறி பண்ணும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுருங்க, எலும்பு வேணும். அப்போ தான் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொழுப்பு அந்த மாதிரி மட்டன் வாங்கணும். நம்ம பாருங்கள், 1/4 கிலோ எடுத்து நல்லா ஒயிட் வினிகர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இது நம்ம குக்கரில் போடலாம். அப்போ எலும்பு தான் அது டேஸ்ட் இருக்குங்களா? ஆமாம், எலும்போடு இருந்தால் தான் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 1/4 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பீஸ் இந்த மஞ்சள் பூசணிக்காய், இது எதுக்குன்னா நல்ல பஞ்சு மாதிரி வேகும். வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பப்பாளி இருந்தால் கூட போடலாம். ரெண்டுமே போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு வெந்த உடனே நம்ம எடுத்து கீழே போட்டுருவோம். அது சரி நல்லா சாஃப்ட் ஆகிடும் கறி. இது ஒரு டிப்பு. இது வந்து ஒரு ஓரமாக இப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா போடலாம். பாருங்க, 2 பே லீஃப், கொஞ்சம் பட்டை, ஒரு 4 இது என்னது இது கிராம்பு, ஒரு 2-3 ஏலக்காய் அப்படியே போட்டுருங்க. அதெல்லாம் வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நான் வந்து ஒரு 1/4 கிலோ கறிக்காக பண்ணுறேன் நான். நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் வந்து இதில் வேறு என்ன போடலாம், கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் இது வந்து தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது. நம்ம வேக வைக்கும் போதும் இதுலேயே தண்ணி நிறைய வரும். அதுலேயே வரும் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னா, அது பாருங்கள், ஒரு 100 ml தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம மட்டன் கறி தானே பண்ண போகிறோம். அவ்வளோதான். கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு நிமிஷம் 2 கருவேப்பிலையும் போடலாம். இல்லை, 2 கருவேப்பிலை போட்டு குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு விசில் வந்த உடனே ஸ்லோ பண்ணிட்டு, ஸ்லோவில் வந்து ஒரு 3 விசில், அப்புறம் ஸ்டீம் எல்லாம் போன அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம இது விசில் வரட்டும். பாருங்க, குக்கர் 4 விசில் வந்தாச்சு. ஒரு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில், 3 விசில் ஸ்லோவில் வச்சு வந்து நான் இறக்கி வச்சுட்டேன். ஸ்டீமெல்லாம் இறங்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது வந்து மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு சட்டி வச்சுருக்கேன் நான். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுதான் டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம். நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதோ பாருங்கள், கொஞ்சம் ஒரு 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். எதுக்கு 2 வெங்காயம் போடுறீங்க? இப்போ பெரிய வெங்காயமும் போடுறீங்க, இந்த சின்ன வெங்காயம் போடுறீங்க. ஆமாம், இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமாம், ஃபுல்லாக உரிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்தேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம். ஃபுல்லாகவும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். சரி சரி. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னு வச்சுங்க, பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அதுதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு, ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயம். அதுக்காக தான் அதை எடுத்துக்கேன் நான். பாருங்கள், இது நல்லா வதங்கணும். நம்ம இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போடலாம். இதில் கொஞ்சம் சால்ட் போடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா ஒரு 1/4 வதங்கியிருக்கு. இன்னும் வதங்கணும் இது. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். நல்லா ருசிச்சு பண்ணிங்கன்னா அந்த குழம்பு யார் வேணால் நம்ம சூப்பராக பண்ணாங்க. பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதுவும் போடுங்க. இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக நறுக்கி, இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் போடலாம். நம்ம நான் வந்து தனித்தனியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான்
வந்து நல்லா இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். பொறுமையாக கிட்ட இருந்து இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் இது போட்டுட்டு அங்கே எங்கேயோ போயிட்டு இருந்தீங்கன்னா கறி வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. சரி, நீங்கள் இந்த மண் சட்டி வச்சு பண்ணுறீங்களே, ஏன் வேறு பாத்திரத்தில் பண்ணால் நல்லா இருக்குங்களா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். குக்கர் பேன் இருக்குது பாருங்கள், அதாவது பேசிக்கான பாத்திரம். சரி, பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வதக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகி அது கரிஞ்சு போயிடும். சரி சரி. அதனால் எதில் வேணால் பண்ணலாம். நான் மண் சட்டி இருக்கிறதுனால மண் சட்டியில் பண்ணேன். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்குங்க. வச்சு இந்த மாதிரி அது நல்லா வேகணும். இந்த வெங்காயமும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள் லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சுல்ல. வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் போடுவோம். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி வந்து வேணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடி பாருங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இந்த மசாலா எல்லாம் வந்து நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கலருக்காக தான் இது. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். அப்புறம் வந்து இதில் இது சோம்பு, பெருஞ்சீரகம் இல்லை, பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது எதுங்க ஃப்ளேவருக்கா? நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கலாம். இல்லை இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு போதும். இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். சரி, நல்லா நறுக்கி போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் இப்படி ஸ்மாஷ் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அது லைட்டான ஒரு புளிப்புக்காக தான் போட்டுருக்கீங்க இல்லையா? அந்த புளிப்பு, அந்த இனிப்பு நல்லா இருக்கும் தக்காளி போட்டால். தக்காளி போடாமலும் பண்ணுவாங்க, ஆனால் இது ரொம்ப. இப்போ நம்ம இந்த மட்டன் இருக்கு இல்லையா, வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஆமாம், அது நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த மட்டன், இந்த பூசணிக்காய் போட்டேன் இல்லையா, அது எடுத்துடலாம் நம்ம. சரி, அது தனியாக எடுத்துருங்க. மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியோட இதில் பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி தான் ஊற்றணும். அதில் தண்ணி அது வெந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கிரேவிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 200 ml வாட்டர், ஒரு டம்ளர் தண்ணி மறுபடியும் ஊற்றுறேன். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். இது எப்படி வத்தணுங்களா? இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். உப்பு டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் வேணும்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பெப்பர் போடணும், கடைசியில் பெப்பர் போடலாம். இது இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும், மூடி நம்ம வைக்கலாம். மட்டன் கறி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன், பார்க்கலாம் பாருங்க. ஆகும்
சூப்பர். கிரேவி நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கா. அதுக்கு வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் போடணும். பெப்பர் தூள் போடணும். பெப்பர் தூள் கொஞ்சம் போடணும். அந்த காரத்துக்காக போடுறீங்களா? அது இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளேவர். மட்டன் கறிக்கு பெப்பர் மஸ்ட்டு. ஓ, இது வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சரி. போட்டு ஒரு கிளறி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு கிளறி கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா சுண்ட விட்டுருங்க. இந்த மாதிரி வந்துடும். மசாலா கம்மி ஆயிடுச்சுனாலும் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. இதுதான் கரெக்ட் பக்குவம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, டேஸ்டியான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? நல்ல கமகமான வாசனை வருதுல்ல? ஆமாம், வாசனை அருமையாக இருக்கு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம அவ்வளோ அழகாக பண்ணலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சூடு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எப்படிங்க இருக்கு? காரம், உப்பு, மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. இதே மாதிரி பண்ணணும். ஆனால் ஆமாம், இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோ மட்டன் வந்து நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிரேவி. ஆமாம் இல்லையா? ஆமாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆனியன் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதுதான் மசாலா. இதெல்லாம் போட்டால் இந்த மாதிரி வரும். சரி. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.